என் இருதயத்தின் சிந்தனைகளும் தியானங்களும் என் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் வார்த்தைகளும் உம்முடைய பார்வையில் பிரீதியாயிருப்பதாக ஆண்டவரே, ஆமேன். இன்று எங்கள் சபைக்கு முதல் முறையாக வந்திருக்கும் அருணா செல்வராஜ் குடும்பத்தினரை மிக அன்போடு சபையின் சார்பில் நாங்கள் வரவேற்கிறோம். மார்க் 1 அதிகாரத்திலிருந்து நாங்கள் யோவானை குறித்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த வாசிக்கப்பட்ட 5 வசனங்களில் 2 முக்கிய வார்த்தைகள் நாங்கள் அவதானிக்க முடியும். மனம் திரும்புதல், ஞானஸ்நானம். So in these 5 verses, Mark chapter 1, there are 2 key words that we need to focus on: repentance and baptism. யோவான் எப்பொழுது பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார்? இஸ்ரவேல் நாட்டில் கிட்டத்தட்ட 400 வருஷ காலமாக ஒரு மௌனம், 400 years of silence. பழைய ஏற்பாட்டை பார்த்தால் கடைசியாக வந்த தீர்க்கதரிசி மல்கியா, the last prophet sent by God in the Old Testament era is Malachi. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 400 வருஷ காலமாக எந்த தீர்க்கதரிசியும் அனுப்பப்படவில்லை. ஆனால் இப்பொழுது அந்த மௌனம் உடைக்கப்பட்டு யோவான் ஸ்நானன் தீர்க்கதரிசியாக தேவ வசனத்தை மக்களுக்கு எடுத்துரைக்க. It's very difficult for people to admit the fact that they are sinners. So எங்களிடம் சுயநீதி காணப்படுகிறபடியால், because we are self-righteous, it's very difficult for us to admit that we are sinners. So பரிசுத்த ஆவியானவர் தேவ வசனத்தை பாவித்து, 2ஆம் காரியம் அதை ஏற்றுக்கொள்ளுதல், என் பாவத்திற்காக நான் பொறுப்பெடுப்பது. I have to then, number 2, accept the fact that I am a sinner. Awareness is the first step. Accepting it is the second step. அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் பாவத்திற்கு நான் பொறுப்பெடுக்க வேண்டும். மற்றவர்களை குற்றப்படுத்த முடியாது. I can't play the blame game. I have to take personal responsibility for my sin. அதுவும் ஒரு கஷ்டமான காரியம். ஏனென்றால் ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட விளையாட்டு இன்று கூட நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் காண்கிறோம். What happened in the Garden of Eden? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை குற்றப்படுத்தினார், ஏவாள் சாத்தானை குற்றப்படுத்தினார். They refused to take personal responsibility. நான் பாவம் செய்திருக்கிறேன், அதற்கு நான் பொறுப்பெடுக்கிறேன். இதுதான் மனம் திரும்புதலின் 2ஆம் அம்சம். Thirdly, the third component of repentance, துயரப்படுதல். என் பாவத்திற்காக நான் துயரப்படுதல், godly sorrow for sin. உண்மையாக சொல்லப்போனால் இப்படிப்பட்ட துயரப்படுதலை நாங்கள் காண்பது மிக மிக குறைவு. கண்ணீர் சிந்துவார்கள், but that is remorse. So just because somebody shed tears, that does not mean they are repenting. யாராவது கண்ணீர் சிந்தினால் அதன் அர்த்தம் அவர்கள் மனம் திரும்புகிறார்கள் என்ற அர்த்தம் அல்ல. That is remorse. துயரப்படுவது, பாவத்திற்காக துயரப்படுவது. ஐயோ, நான் என்னுடைய ஆண்டவருடைய உள்ளத்தை உடைத்திருக்கிறேனே, அவருடைய கட்டளைகளை நான் உடைத்திருக்கிறேனே, அவருடைய கட்டளைகளுக்கு மீறி நான் நடந்து கொண்டு இருக்கின்றேனே, ஆண்டவர் என்னை பார்த்து எவ்வளவு வேதனைப்படுகிறார். அதுதான் பாவத்திற்காக துயரப்படுதல். நான் 18 வருஷ காலமாக 2 சிறைகளில் ஊழியம் செய்தேன். இங்கே எவ்வளோ பேரை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனால் உண்மையாக தங்கள் பாவத்தை ஏற்றுக்கொண்டு அதற்காக பொறுப்பெடுத்து அந்த பாவத்திற்காக துயரப்பட்டவர்கள் மிக 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 குறைவு. அது சிறையில் மாத்திரமல்ல,
இன்று எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளிலும் வீடுகளிலும் கூட நாங்கள் இதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. So number 3 is sorrow for sin. Number 4 is confession. அதை நாங்கள் அறிக்கை செய்வது, பாவ அறிக்கை. Now this word confession means to agree with God. இந்த பாவ அறிக்கை என்று சொல்வது அதன் அர்த்தம் நான் தேவன் சொல்லும் காரியத்தை ஏற்றுக்கொள்வது. அதுதான் கன்ஃபெஷன், அதுதான் பாவ அறிக்கை. தேவன் என் வாழ்க்கையை பார்த்து ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அவர் இது தவறு என்று சொல்லும் பொழுது நான் தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கி, ஆண்டவரே நீர் சொல்வது முற்றிலும் சரி, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், நான் பொய் சொல்லி இருக்கிறேன், நான் கோபப்பட்டிருக்கிறேன், நான் எரிச்சல் அடைந்திருக்கிறேன், நான் பெருமையுள்ளவன், அதுதான் கன்ஃபெஷன். ஸோ இந்த பாவ அறிக்கை செய்தல் திட்டவட்டமாக நடைபெற வேண்டும். இட் மஸ்ட் பி ஸ்பெசிஃபிக். யூ கான் ஜென்ரலைஸ். யூ கான் ஜென்ரலைஸ் அண்ட் சே நான் ஒரு பாவி. யூ ஹாவ் டு பி ஸ்பெசிஃபிக். திட்டவட்டமாக ஒரு நொறுங்குண்ட உள்ளத்தோடு நான் என்ன சொல்ல வேண்டும்? நான் பொய் சொல்லி இருக்கிறேன், நான் திருடி இருக்கிறேன், நான் பெருமையுள்ளவன், நான் பொறாமையுள்ளவன் என்றெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் எப்படி எங்கள் பாவத்தை சுட்டி காட்டுகிறாரோ அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் கூறும் காரியத்தை சரி என்று சொல்லி நாங்கள் அதை வாயின் மூலமாக அறிக்கை செய்வது. ஐந்தாம் அம்சம், இந்த மனம் திரும்புதலின் ஐந்தாம் அம்சம் அந்த பாவத்தை விட்டு விடுதல். We forsake that sin. If you want a stronger word, it is to renounce sin. அந்த பாவத்தை விட்டு விடுதல். ஆண்டவரே நீர் சுட்டி காட்டினீர் நான் பொய் சொல்லி இருக்கிறேன் என்று, அதை குறித்து நான் மிகவும் துயரப்படுகிறேன், நான் இனிமேலும் பொய் சொல்ல மாட்டேன், ஆண்டவரே நீர் எனக்கு கிருபை செய்தருளும். பாவத்தோடு தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறோம். ஸோ நான் ஒரு குடும்பத்துக்கு ஆலோசனை கூறிக்கொண்டு வந்தேன். டொமெஸ்டிக் அபியூஸ், மனைவியை அடிப்பது மிகவும் துக்கமான காரியம், ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம். ஸோ அவரோடு கதைக்கும் பொழுது அவர் சொல்லுவார், ஐயோ நான் சொன்னது செய்தது தவறு தான், இனிமேல் நான் தொட மாட்டேன், இனிமேல் அடிக்க மாட்டேன். ஓகே, ஆனால் 2 மாதம் கூட போகையில் திரும்பவும் டொமெஸ்டிக் அபியூஸ். அப்போ நான் அவருடைய முகத்தை பார்த்து சொன்னேன், நீங்கள் மனம் திரும்ப இல்லை. யூ ஹாவ் நாட் ரிப்பென்டட். நீங்கள் மனம் திரும்பி இருந்தால் நீங்கள் இனிமேலும் உங்கள் மனைவி மேல் கையை வைக்க மாட்டீங்க. நீங்கள் அவர்களை அரவணைப்பீர்கள், அவர்களை நீங்கள் நேசிப்பீர்கள். ஸோ வாட் எவர் த சின் இஸ், எந்த பாவமாக இருந்தாலும் அறிக்கை செய்வது மாத்திரம் போதாது, அதை நான் விட்டு விட வேண்டும். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ரட்சிப்படைந்ததும் என் வீட்டில் சில புத்தகங்கள் இருந்தது. எனக்கு தெரியும் இந்த புத்தகங்கள் they were not sinful things, அது பாவமான காரியங்கள் இல்லை. ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பும் விதத்தில் இந்த புத்தகங்கள் எனக்கு பிரயோஜனம் உள்ள புத்தகங்கள் அல்ல. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த புத்தகங்கள் எல்லாம் நான் கொண்டு போய் என்னுடைய வீட்டின் பின்பக்கத்தில் அதுக்கு நெருப்பு வைத்தேன். ஐ burnt them. That is forsaking sin. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எது தடையாக இருக்கின்றதோ அதை அப்புறப்படுத்துவது, அதை அப்புறப்படுத்துவது. அது டிவியாக இருக்கலாம், அது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஒரு தடையாக இருந்தால் அதை அப்புறப்படுத்துவது. அது நம்பர் 5, விட்டு விடுதல். 6வது மன்னிப்பு இரக்கம் கேட்பது. So the 6th component of repentance is where we ask God for forgiveness. ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்பது. ஐயோ ஆண்டவரே, பாவியாகிய என்னை மன்னித்தருளும்.
ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்பது. ஐ டிசர்வ் ஜட்ஜ்மெண்ட். என்னுடைய பாவத்தின் காரணமாக எனக்கு வர வேண்டியது நியாய தீர்ப்பு. ஆனால் இரக்கம் என்று சொன்னால் என்ன? God withholding his judgment from me. இரக்கம் என்ற வார்த்தையின் அர்த்தம் தேவன் எனக்கு அந்த நியாய தீர்ப்பை கொடுக்காமல் அதை விலக்குவது. எவ்வளவு ஆச்சரியமான காரியம் அது! எங்களுடைய ரட்சிப்பின் மாபெரும் தன்மை. எங்கள் தேவன் கிருபையுள்ள தேவன் மாத்திரமல்ல, இரக்கமுள்ள தேவன். He is not only the God of grace, he is also the God of mercy, and they are the two sides of the same coin. ஒரு நாணயத்துக்கு ரெண்டு முகங்கள் இருக்கு. ஒரு முகம் தேவ இரக்கம், மற்ற முகம் தேவ கிருபை. இந்த ரெண்டையும் நாங்கள் நன்றாக விளங்கி கொண்டிருக்க வேண்டும். தேவ கிருபை என்றால் எனக்கு கொடுக்கப்பட எனக்கு தகுதி இல்லாத ஆசீர்வாதங்கள் எனக்கு கொடுக்கப்படுவது. That's grace. That's grace. Grace means I don't deserve anything, but God chooses to lavish me with blessings. That is grace. கிருபை இரக்கம் என்ற ரெண்டு வார்த்தைகளை நாங்கள் நன்றாக விளங்கி கொண்டிருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். ஸோ ஆறாவது, தேவ இரக்கத்தை கேட்பது, தேவனிடம் மன்னிப்பை கேட்பது. ஏழாவது, the seventh aspect of repentance, வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுவது. There have got to be very marked changes in my life. நான் ரட்சிப்படைவதற்கு முன் என்னுடைய நண்பர்கள் காரணமாக நான் பேசக்கூடாத வார்த்தைகளை பேச ஆரம்பித்தேன். I began to use a lot of bad words because of wrong influence. ஆனால் ரட்சிப்படைந்ததும் ஆண்டவர் என்னுடைய நாக்கை தொட்டார். என்னுடைய நாக்கில் வந்த அந்த எல்லா அசுத்த வார்த்தைகளையும் ஒரு தினத்தில் அப்புறப்படுத்தினார். God took it away in one day. என்னுடைய நண்பர்கள் என்னை பார்த்து மிகவும் ஆச்சரியம் அடைந்தார்கள். அடே, நீ எங்களோடு பேசிய வார்த்தைகளை ஏன் இப்பொழுது நீ பேசுறதில்லை? இது என்ன இந்த புதிய வார்த்தைகள்? கிருபை என்று சொல்றா, இரக்கம் என்று சொல்றா, இது என்ன இந்த புதிய வார்த்தைகள்? Changes in our life. And one of the ways we discover the change is the words that we use. நாங்கள் பாவிக்கும் வார்த்தைகளில் வரும் மிகப்பெரிய மாற்றங்கள். ரைட்? எங்களுடைய நடைமுறை ஜீவியத்தில் ஏற்படும் மாற்றங்கள். நாங்கள் மற்றவர்களை நேசிக்க ஆரம்பிப்போம், மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்போம். அந்த சுயநலம், அந்த சுயநீதி முற்றிலும் நீக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டு வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. If any man be in Christ, he is a new creature, all things have all gone, everything has become new. அது நம்பர் 7. மனம் திரும்புதலின் 7ஆம் அம்சம், வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள். 8வது, இங்கிலீஷில் ரெஸ்டிடியூஷன். நம்பர் 8 இஸ் ரெஸ்டிடியூஷன். தமிழில் உரிமையாளரிடம் திரும்பி கொடுத்தல். நான் தவறாக பெற்றுக்கொண்ட பொருட்களாக இருக்கலாம், அவற்றை நான் திருப்பி கொடுப்பது, அது ரெஸ்டிடியூஷன், அது மனம் திரும்புதல். அதற்கு தலை சிறந்த உதாரணம் சக்கேயு. அடுத்த ஸ்லைடில் நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த வசனத்தை. சக்கேயு, ஆண்டவர் சக்கேயுவோடு இரவு விருந்து ஆண்டவர் அருந்தினார். பிராத்தா இருந்தது, தோசை இருந்தது, சட்னி இருந்தது, சாம்பார் இருந்தது, கிழங்கு கறி இருந்துச்சு, கோழிக்கறி இருந்துச்சு. எங்கே சொல்லியிருக்கு பாஸ்டர்? அது லூக்கா 19. உங்களுடைய கற்பனையில் சிந்தித்து பார்க்கலாம். மத்ராஸ் கோபி. ஓகே, யாரும் பெருசாக சிரிக்க இல்லையே. நான் நினச்சேன் அதை சொன்னாலே கொஞ்சம் சிரிச்சிருப்பீங்கண்டு. நல்ல டெம்பரேச்சர் அவுட் சைட் 13, கொஞ்சம் உச்சாரா, கொஞ்சம் ஹீ என்று கொஞ்சம் சிரிக்கணும் தானே. சக்கேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்,
நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்பி செலுத்துவேன். தட் இஸ் ரெஸ்டிடியூஷன். இதுவரைக்கும் ஆண்டவரே, நான் எவரை பார்த்தாலும் இவனிடமிருந்து எவ்வளவு பணத்தை நான் வாங்கிக் கொள்ள முடியும் என்ற முறையில் செயல்பட்டவன் நான். ஐ வாஸ் such a greedy man. I was looking to exploit people. ஆண்டவரே, இன்று நீர் என்னை தொட்டீர், என்னை மனம் திரும்புதலின் வழியில் வழி நடத்தீர். என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்க போகிறேன். வாட் அ சேஞ்ச்! மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி யாரிடமிருந்தும் நான் எதையாகிலும் அநியாயமாய் பெற்றுக்கொண்டிருந்தால் அவனுக்கு நாளத்தனையாக அதை திருப்பி கொடுக்க போகிறேன். ஒரு இடத்தில் $50 நான் அநியாயமாய் பெற்றுக்கொண்டிருந்தால் இப்பொழுது நான் அவனுக்கு $200 கொடுக்க போகிறேன். தட் இஸ் ரெஸ்டிடியூஷன். ஸோ எதையெல்லாம் நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டுமோ, சரிப்படுத்த வேண்டுமோ, அது மனம் திரும்புதலின் ஒரு மிக முக்கிய அம்சம். ஸோ இந்த 8 வார்த்தைகளையும் நீங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும், மனம் திரும்புதலை விளங்கிக் கொள்வதற்கு. இதை நாங்கள் உங்களுக்கு ஒரு PDF-ஆக வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவோம். தயவு செய்து ஒரு பிரிண்ட் அவுட்டை எடுத்து உங்களுடைய ஒரு ஃபைலில் வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் மற்றவங்களுக்கு ஆலோசனை கூறும் பொழுது இதை பாவித்து அவர்களுக்கும் நீங்கள் ஆலோசனை கூற முடியும். இப்போ யோவான் செய்த 2ஆம் காரியத்தை பார்க்க போகிறோம். அவன் ஞானஸ்தானம் கொடுத்தான். ஞானஸ்தானம் என்ற வார்த்தை இந்த மார்க் 1 வருகிறது. அதுவும் நீங்கள் அவதானித்தால் ஆண்டவர் தம்முடைய 30ஆம் வயதில் ஞானஸ்தானம் பெறுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 30ஆம் வயதில். இந்த வசனம் ஒரு மிக முக்கியமான வசனம். ஏனென்றால் மார்க் 1 ஞானஸ்தானத்தை குறித்து படிக்கின்றோம். இப்போ பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகள். மார்க் 16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். Look at the order. ஒழுங்கை பாருங்கள். விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது எது எங்களுக்கு கொடுக்கப்படும்? ரட்சிப்பு. வெரி பவர்ஃபுல், வெரி சிம்பிள். திரும்ப சொல்றேன். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஸோ ரட்சிப்பின் ஒரு முக்கிய அம்சம் நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வது. விசுவாசிகளின் முழுக்கு ஞானஸ்நானம். ஸோ இந்த ஞானஸ்தானத்தை குறித்து உங்களுக்கு 7 காரியங்களை எடுத்து சொல்ல விருப்பப்படுகிறேன் மிக சுருக்கமாக. முதலாவது, கீழ்ப்படிதல். இட் இஸ் அ ஸ்டெப் ஆஃப் ஒபீடியன்ஸ். மத்தேயு 28 ஆண்டவர் கொடுத்த கடைசி கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் போய் எல்லாரையும் சீஷராக்குங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்யுங்கள், ஞானஸ்தானம் கொடுங்கள். மத்தேயு 28. ஸோ நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது எதை காண்பிக்கின்றோம்? நாங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ரடிக்கல் ஒபீடியன்ஸ் இஸ் பேப்டிசம், கீழ்ப்படிதல். 2வதாக, நாங்கள் இவ்விதமாக ஞானஸ்தானம் பெறும் பொழுது இது ஒரு வெளியரங்கமான சாட்சி. இட் இஸ் அ பப்ளிக் டெஸ்டிமனி. நாங்கள் ரகசியமாக ஒரு கிறிஸ்தவன் என்ற முறையில் வாழ முடியாது. உண்மையாக நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றிருந்தால் அதை நாங்கள் எல்லாருக்கும் அறிக்கை செய்ய போகிறோம். அதை முதலாவதாக எங்கே நாங்கள் அறிக்கை செய்கிறோம்? ஞானஸ்தானத்தின் மூலமாக. That's why baptism services are very powerful. நான் எவ்வளவோ ஞானஸ்தான ஆராதனைகளில் ஈடுபட்டிருக்கிறேன். முழு சர்ச்சும் ஃபுல்லாகும். ஏன் தெரியுமா? ஞானஸ்தானம் பெறுகிறவர் தன்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ், உற்றார், உறவினர் எல்லாரையும் இன்வைட் பண்ணுவாங்க. ஃபுல் ஹவுஸ். அது சுவிசேஷத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு சந்தர்ப்பம். அது மாத்திரமல்ல, இந்த ஞானஸ்தானம் பெறுகிறவர் தன்னுடைய சாட்சியை எடுத்து சொல்வார். சுருக்கமாக தன்னுடைய சாட்சியை எடுத்து சொல்வார். உங்களுக்கு எவ்வளவோ கதைகளை நான் சொல்லலாம், ஆனால் நேரம் இல்லை. ஸோ 2வதாக
baptism is a public testimony, a visual testimony that I belong to the Lord Jesus Christ. மூன்றாவதாக, நான் ஆண்டவரை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றுவேன் என்று அறிக்கை செய்கிறேன். என்னுடைய ஞானஸ்தானத்தின் மூலமாக நான் எதை அறிக்கை செய்கிறேன்? நான் என் ஆண்டவரை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றுவேன். நான் பின்வாங்க மாட்டேன். I will not backslide. I will follow the Lord Jesus Christ in total dedication for the rest of my life. That is baptism. நான் எவ்வளோ பேருக்கு ஆலோசனை கூறும் பொழுது, அந்த பின்வாங்கி போனவர்களை போய் சந்திக்கும் பொழுது இதைத்தான் நான் பாவிப்பேன். Hey, you got baptized, man. What are you doing now? நீ இப்பொழுது ஆண்டவரிடமிருந்து இவ்வளவு தூரமாக சென்றிருக்கிறார். நீ ஞானஸ்தானம் பெற்றவர், நீ சாட்சி கொடுத்தா. You made a public declaration that you are going to follow the Lord Jesus Christ all the days of your life. நான்காவதாக, ஆண்டவரை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். அவருக்காக நான் எப்பொழுதும் எழுந்து நிற்பேன். I am not going to be a silent Christian. நான் ஒரு மௌனமான கிறிஸ்தவனாக செயல்பட மாட்டேன். ஆண்டவரை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். நான் அவருக்காக எப்பொழுதும் எழுந்து நிற்பேன். I want the world to know on whose side I am. முழு உலகமும் அறிய வர வேண்டும், நான் யாருடைய பக்கத்தில் இருக்கிறேன். உலகத்தின் பக்கத்திலா, ஆண்டவருடைய பக்கத்திலா? இப்போ நீங்கள் இந்த போட்டிகளை பார்க்கும் பொழுது, இன்று ஒரு பெரிய போட்டி நடக்குது, இந்தியாவும் நியூசிலாண்டும். நீங்கள் அதை பார்க்காமல் சபைக்கு வந்தபடியால் உங்களை பாராட்டுகிறேன். இப்போ அந்த போட்டியை நீங்கள் பார்த்தால் மிக எளிதில் நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் யார் எந்த பக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு. எப்படி தெரியும்? நீங்கள் சொல்லுங்கள். Come on, tell me. How do you know these people are supporting India? அவங்கள் அணிந்திருக்கும் உடைகள் நீல இருப்பார்கள். அதனால் தான் அவர்களை பிளாக் கேப்ஸ் என்று அழைப்பார்கள். They are called black caps. ரைட்? உங்களில் சிலருக்கு நான் கிரிக்கெட்டை பற்றி உபதேசம் கொடுக்கிறேன். So through baptism I tell the whole world on whose side I am. யாருடைய பக்கத்தில் நான் இருக்கிறேன் என்பதை நான் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன், மௌனமாக இருக்க மாட்டேன். அவருக்காக நான் எப்பொழுது எழுந்து நிற்பேன். That is baptism. ஐந்தாவது, I will not love the world. நான் உலகத்தை நேசிக்க மாட்டேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வரப்போகிற ஒரு மிக பெரிய சோதனை உலகத்தை நேசிப்பது. One of the biggest tests you are going to face in your life is loving the world. உலகம் எப்பொழுதும் உங்களுக்கு செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கு. The world is constantly giving messages. Love me, love me, love me. அதை எப்படி நாங்கள் அறிய வருகிறோம்? Look at the dress people wear. மக்கள் அணியும் உடைகளை பாருங்கள். உலகத்தோடு சம்பந்தப்பட்ட உடைகள். ரைட்? இசை, the music that people listen to, the values of the world, உலகத்தின் பெருமதிகள், இவை எல்லாம் மிகப்பெரிய தாக்கங்களை கொண்டு வரும் எங்களுடைய வாழ்க்கையில். ஸோ ஞானஸ்தானம் மூலமாக நான் எதை காண்பிக்கின்றேன்? நான் உலகத்தை நேசிக்க மாட்டேன், நான் உலகத்துக்கு மரித்திருக்கிறேன், நான் உலகத்தை வெறுக்கிறேன். ஸோ த்ரூ baptism I am publicly declaring, world, I reject you, I hate the world system, I am not going to love the world. அது ஐந்தாம் காரியம், ஞானஸ்தானம். ஆறாவது, தேவ ஜனத்தோடு நான் ஐக்கியப்பட்டிருப்பேன். அது ஞானஸ்தானத்தின் மூலமாக நான் வெளியரங்கமாக அறிக்கை செய்யும் ஒரு காரியம். ரட்சிப்பின் மூலமாக நான் தேவ சபையோடு ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறேன். அந்நியனாக இருந்த நான் இப்பொழுது தேவ சபையோடு ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறேன். ஸோ ஞானஸ்தானம் மூலமாக நான் எதை காண்பிக்கப் போகிறேன்? சபையாரே, நான் உங்களோடு நெருங்கிய முறையில் ஐக்கியம் வைப்பேன்.
So through baptism I proclaim, I who was a rank outsider, I have been incorporated into the life of the body of Christ, and I am going to be in deep fellowship with the people of God. அதனால்தான் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நீங்கள் சர்ச்சுக்கு வராமல் இருக்க முடியாது. வருவது மாத்திரமல்ல, மற்றவர்களோடு ஐக்கியம் வைக்காமல் இருக்க முடியாது. சில சபைகளில் அந்த கடைசி ஜெபத்தோடு சிலர் மெதுவாக வெளியேறுவாங்க. கடைசி ஜெபத்தோடு நான் ஓடி போய் கதவு பக்கத்தில் நின்று அவங்களை உள்ளுக்கு எழுப்பேன். இன்னும் சர்ச் முடிய இல்லை, எங்கே கிளம்புறீங்க? சர்ச் முடிய இல்லை, வாங்க வாங்க உள்ளுக்கு வாங்க. பூனியா போல வெளியே போக முயற்சி எடுத்தாங்க, பிடிச்சி உள்ளுக்கு போட்டேன் திரும்ப. எல்லாருக்கும் சந்தோஷமா நான் சொல்றது? ஓகே, 2 பேர் தலையாட்டினாங்க, மற்றவங்க அப்போ பாச நீங்கள் கதவு பக்கம் இருக்க போகிறீங்களா கடைசி ஆமேன் நேரத்தில்? கடைசி நேரத்தில் நான் ஜான் சாமியல் சகோதரனை அங்கே வைக்க போகிறேன். அந்த ஆமேன் சொல்கிறதுக்கு முன்னால் கிளம்புறவங்கள அவர் பிடிச்சி உள்ளுக்கு கொண்டு வர போகிறார். நான் இல்லை, அவர். அப்போ யாருக்கு அடி விழும்? அவருக்கு, எனக்கு இல்லை. தட்ஸ் த பவர் ஆஃப் டெலிகேஷன். I will be in fellowship with God's people. Number 7, ஞானஸ்தானம் மூலமாக நான் காண்பிக்கின்ற 7ஆம் காரியம், என் பாவத்திற்கு மரித்து புது வாழ்க்கையை வாழ்வேன். ஒவ்வொரு நாளும் நான் பாவத்துக்கு மரிப்பேன். That's the message of baptism. You go under the water. தண்ணீருக்கு அடியில் போய் நான் என் பாவத்துக்கு மரிக்க போகிறேன். தண்ணீரிலிருந்து வெளியே வரும்பொழுது ஒரு புது வாழ்க்கையை வாழப்போகிறேன். எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு மரண அடக்க ஆராதனை நடைபெற வேண்டும். அது எதோடு அது சம்பந்தப்பட்டுள்ளது? என்னுடைய பாவத்தை குறித்து. ஒவ்வொரு நாளும் நான் பாவத்திற்கு மரிக்கும் பொழுது இட்ஸ் a funeral service for sin. That is baptism. I am dying to sin today. இன்றைக்கு அதன் மூலமாக தான் நாங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும். இல்லாவிட்டால் நாங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாது. ஸோ நீங்கள் விசுவாசிகளுடைய முழுக்கு ஞானஸ்தானம் இதுவரைக்கும் பெறாமல் இருந்தால், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால், இந்த கோடை காலத்தில் அதற்கான ஒரு ஆராதனையை நான் ஒழுங்குபடுத்துவேன். ஏற்கனவே ஒரு பேர் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எங்கள் சபையிலிருந்து ஒரு பேர் எனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு சபையில் இருக்கிறவர் அவர்களுடைய பேரையும் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். 2 பேர் இருக்கிறாங்க ஏற்கனவே. ஒரு கருப்பு இனத்து சபையில் இருக்கும் ஒரு வாலிபன் சொன்னார், பாஸ்டர், அடுத்த முறை நீங்கள் ஞானஸ்தானம் வைக்கும் பொழுது தயவு செய்து எனக்கு நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். ஸோ 3, ஆல்ரெடி we have 3. ஸோ ஆண்டவர் உங்களோடு பேசியிருந்தார். நீங்கள் இதை குறித்து இன்னும் கொஞ்சம் சிந்தனை செய்து இதை குறித்து இன்னும் மேலதிக விதமாக அறிய விரும்பினால் உங்களுக்கு சில கிளாஸஸை நாங்கள் வைப்போம். 2 கிளாஸஸாவது வைப்போம். நீங்கள் எல்லா கேள்விகளையும் கேட்கலாம். கேட்டு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க முடியும். இதை நாங்கள் வற்புறுத்த மாட்டோம். இது ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தும் பொழுது, தெளிவுபடுத்தும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக எடுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான தீர்மானம். நான் ஒரு முறை ஒரு வயோதிபர் இல்லத்தில் ஒரு கிட்டத்தட்ட 20 வயோதிபர் இருந்தார்கள் அந்த குரூப்பில். அவங்களுக்கு நான் ஒழுங்காக வேதத்தை கற்பித்து கொடுப்பேன். அப்போ இந்த பேப்டிசத்தை குறித்து நாங்கள் கதைக்க ஆரம்பித்தோம். ஆனால் எல்லாருக்கும் ஒரு தயக்கம். ஆனால் அந்த குரூப்பில் இருந்த ஒரு மிக முக்கிய சீனியர் ஒரு மிக ஆபத்தான ஒரு விபத்திலிருந்து காக்கப்பட்டு அந்த இரவு அவர் எனக்கு கால் கொடுத்து சொன்னார், தயவு செய்து ஒரு பேப்டிசம் சர்வீஸை ஆர்கனைஸ் பண்ணுங்க, நான் தான் முதலாவதாக ஞானஸ்தானம் பெற வேண்டும். ஆண்டவர் என் ஜீவனை காத்தார். நான் முட்டாள்தனமாக இந்த முக்கியமான தீர்மானத்தை எடுக்காமல் இருந்தேன். இப்பொழுது நான் அதை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். அவர் ரோம் போட்டதும் இன்னும் 9 வயோதிபர் பேப்டிசத்துக்கு சம்மதித்தார்கள். The best baptism service I ever did when I baptized those 10 seniors at the end of their life.
when they came to realize how much they have missed, and now they need to make this important decision. ஸோ நாங்கள் மிகவும் நேசித்து பாடும் ஒரு பாடல் இருக்குது. அதை நாங்கள் இறுதி பாடலாக பாடப்போகிறோம் இன்னும் ஒரு நேரத்தில். இதுதான் அந்த பாடல். I have decided to follow Jesus, no turning back, no turning back. The world behind me and the cross before me. இதுதான் ஞானஸ்தானத்தின் திட்டவட்டமான செய்தி. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. இதுதான் ஒரு பாட்டின் மூலமாக ஞானஸ்தானத்தின் செய்தி. ஜெபிப்போம். 2 முக்கிய காரியங்களை குறித்து இன்று நாங்கள் படித்தோம் ஆண்டவரே. மனம் திரும்புதல், ஞானஸ்நானம். ஆண்டவரே, இந்த 2லும் நாங்கள் தெளிவை பெற்று இதன்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல எங்கள் எல்லாருக்கும் உம்முடைய கிருபை மிக மிக அவசியம். பிசாசு ஆண்டவரே இந்த 2 காரியங்களிலும் நாங்கள் ஈடுபடாத படிக்க எங்களை தாக்குவான், எங்களை திசை திருப்புவான். அவனுடைய குரலுக்கு நாங்கள் செவி கொடுக்காமல் உம்முடைய குரலுக்கு, வேதத்தின் குரலுக்கு நாங்கள் செவி கொடுத்து நாங்கள் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே இந்த முக்கியமான காரியங்களில் கீழ்ப்படிய எங்களுக்கு உம்முடைய கிருபை மிக அவசியம். இந்த ஜெபத்தை எங்கள் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆமென்.